அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பீமராஜ ஐயர் அவர்களிடம் தொடங்கலாம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், கடக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது? கடகராசிக்கு ராகு அஷ்டமஸ்தானத்திற்கும் கேது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் வராரு. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நேரடியாக சொல்கிறதுக்கு இல்லை. அம்மா சிறப்பாக சொன்னாங்க, இந்த மிதுன ராசிக்கு பித்திர கர்மாக்களை ரொம்ப சிரத்தையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கடகராசிக்கும் கூட பொருந்தும். கடகராசிக்கு அஷ்டமத்தில் ராகு வராரு. அப்போது 2ஆம் இடத்துல கேது வந்துட்டார். குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ யாரோ ஒருத்தர் காப்பாற்றணும். எங்கிருந்தோ ஒரு சக்தி வரணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவசம் உங்களுக்கு தேவை. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா 9ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு அந்த சனி பகவான் வரார். 9ஆம் இடத்துல சனி வரும்போது சனியை நம்ம என்ன சொல்கிறோம்னா, பித்திருக்கள்னு சொல்லும்போது சூரியனை பித்திருக்காரகன்னு சொல்லுவோம். ராகு கேதுவை பாட்டனார் சம்பந்தமான கிரகம்னு சொல்லுவோம். ஆனால் சனியை பொதுவாகவே இந்த முன்னோர்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்திற்காக நம்ம சொல்லுவோம். அதனால் முன்னோர் வழிபாடு இது தந்தை இல்லாதவர்கள் செய்யலாம். அப்போ இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த பித்திருக்கர்மாக்கள் செய்வதற்கு தந்தைக்கு உதவி பண்ணணும். நிறைய இடத்துல என்ன ஆகுன்னா, ஒரு தந்தை தன்னுடைய அப்பாவிற்கு, அதாவது இந்த நம்ம ஒரு ஜாதகர் சொல்கிறோன்னா இவருடைய தாத்தாவிற்கு இந்த ஸ்ரார்த்தம், சன்னவதி, அமாவாசை போன்ற விஷயங்கள்லாம் செய்து கொண்டு இருப்பார். வயோதிகம் காரணமாக செய்ய முடியாமல் போகும். அப்போ யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பணம் வேணால் கொடுக்குறேன், வாத்தியார் வர சொல்லு, இவரால் உட்காந்துலாம் செய்ய முடியாது. அப்போ அது நின்று போயிடும். நிறைய இடத்துல இது நடக்குது. அந்த இடத்துல மகன் கூட இருந்து அவருக்கு எல்லாம் செய்யலாம், எந்த தவறுமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி தந்தை இல்லாதவர்கள் நேரடியாக பித்திருக்கர்மாக்களை செய்யலாம். இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு உதவி செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது உங்களை காக்கக்கூடிய கவசமாக இருக்கும். அஷ்டமத்தில் ராகு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நேரடியாக சொன்னால் பேராசை வரும். இருக்கக்கூடிய விஷயம் நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை. இந்த வேலை நம்முடைய படிப்புக்கு உண்டான வேலையே கிடையாது. திருமணமானவர்களுக்கு இந்த பொண்ணு நமக்கான மனைவியே இல்லை, இன்னும் அழகாக இருந்திருக்கணும், இன்னும் படிச்சிருக்கணும், இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற எண்ணமானது வரும். இருக்கிற வண்டி, இருக்கிற வீடு, அதுமெல்லாம் பற்று இருக்காது. ஏன்னா கடகராசின்னு சொன்னாலே சந்திரனுடைய ராசி. அப்போ சஞ்சலம் அதிகமாக இருக்கும். அப்போ ராகுவும் 8ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு சொல்லும்போது அந்த சஞ்சலத்தை குறைத்து கொள்ளணும். திருப்தியாக நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும். 2ஆம் இடத்திற்கு கேது வரார் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்ப நபர்கள் ஒருவர் தனித்து இங்கே இருக்கவும் முடியாது, இயங்கவும் முடியாது, பிறரை சார்ந்து தான் இருக்கணும். அதுக்காகத்தான் நமக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த குடும்ப நபர்களை நம்ம பகைத்து கொள்ள, கஷ்டப்படுறது, அவங்க மேலே குறை சொல்கிறது, கம்ப்ளைண்ட் சொல்கிறது அப்படின்ற விஷயங்களை தவிர்க்கணும். மொத்தமே அட்வைஸாக சொல்லிட்டு இருக்கோம், பலனே இல்லையா அப்படின்னு சொன்னால் பலன் நேரடியாக பார்க்கும்போது நல்லா இல்லை. அப்போ நல்லா இல்லைன்னா அதை எப்படி நம்ம தாங்கிக் கொள்வது, அந்த காலத்தில் எப்படி நம்ம எதிர்நீச்சல் போடுறது அப்படின்றது தான் இந்த பலனாக இருக்குது. அப்போ 2ஆம் இடன்ற வாக்கும் கூட உங்களுக்கு சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடியது போதும் என்ற பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையோடு இருக்கும்போது இந்த ராகுகேத்து பயிற்சினால பெரிய தீங்கு எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. மற்ற கிரகங்களுடைய சக்தியை கொண்டு நீங்கள் இந்த காலத்தை கடத்திடலாம், பலனை பெற்றுவிடலாம். நன்றிங்க ஐயா, கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடகராசிக்காரர்கள் அதை கடைபிடிப்பாங்க நம்புவோம். ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி. அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம அடுத்தவங்கள கேட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்காது. அதில் கொஞ்சம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உண்டு, அது கேட்டு செய்வாங்க. பூசம் ஆயில்யம் கொஞ்சம் பிடிவாத குணமும் அவள்கிட்ட உண்டு. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளோட ஈகோ, நம்ம பிடிவாதம் இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கத்தான் செய்யணும். கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இல்லை அப்படிங்கும்போது நாம் எப்படி அனுகூலமாக இருக்கணுங்கிறத நம்ம மாற்றிக்கணும். ஸோ புதுசாக நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு சம்மந்தி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அப்போது உங்கள் பொண்ணோ இல்லை நீங்கள் உங்கள் பையனையோ கல்யாணம் பண்ணும்பொழுது நாம் எந்த அளவுக்கு ஒதுங்கி இருக்கோம், இல்லை எந்த அளவுக்கு பேசுகிறோங்கிறத நம்ம தான் ஒரு வரையறை போடணும். அங்கேயும் போய் நம்மளுடைய அதிகார தோரணையோ இல்லை நம்ம நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசும்பொழுது கண்டிப்பாக சண்டைகள் வரும். ஸோ 8ஆம் இடத்துலேருந்து சனி போயிட்டார். இப்போ 8ஆம் இடத்திற்கு ராகு வராருனா அதே சனி பகவான் வீட்டில் தான் அவர் உட்கார்றார். ஸோ மழை விட்டும் தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரி தான் எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது தான். வாக்குஸ்தானத்தில் நமக்கு கேது இருக்கும் பொழுது நம்ம நினச்சிப்போம் நமக்கு நல்லா தானே அட்வைஸ் பண்ணோன்னு. ஸோ மாமியார் மருமகள் இடத்தில் பேசும் பொழுதோ இல்லை மருமகள் மாமியார் இடத்தில் பேசும் பொழுதோ புது உறவுகள்கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்களும் நமக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கும் பொழுது கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். உடனே நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் குரு பலன் நல்லா இருந்தது,
அந்த வயதும் இருக்குன்னா திருமணங்கள் எல்லாம் செய்யுங்க. பட் நம்ம அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானம் கண்டிப்பாக வேண்டும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை பண்ணாமல், அது வேலை இடத்துலையாக இருந்தாலும் சரி, வீடு குடும்பமாக இருந்தாலும் சரி, வயதானவர்கள் உங்கள் பிள்ளைகள் இடத்தில் பேசும் பொழுது, ஏன்னா அஷ்டமத்தில் ஒரு ராகு வரும்பொழுது ஒரு சின்ன பிரிவினை ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஸோ நான் போய் அப்பா அம்மா ஹோமில் விட்டுட்டேன் அப்படின்னு பசங்களும் கொஞ்சம் அப்பா அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஐயோ இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க, டைம் சரியில்லையான்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, டைம் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டால் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. ஸோ என்ன மாதிரியான கோவில்கள் போகலாம் அப்படின்னா, அரியலூர் பக்கத்தில் கார்கோடேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. அது கார்கோடகன் சிவபெருமானை வணங்கின ஸ்தலம். ரம்பாவுக்கு அந்த இடத்துல மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார் சிவபெருமான். அதனால் ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு அந்த கோவில் ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆலயம். ஸோ நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான சிவன் கோவில்கள் இருக்குது, எதற்காக இதெல்லாம் புராணத்தில் ஒரு கதை சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம போய் பெருசாக பூஜை பண்ணலைன்னா கூட ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவை போய் அந்த கோயிலில் சிவபெருமானையும், அங்கே ரதி மன்மதனுக்கு இந்த மாசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அந்த கோவில். அதனால் ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்கிறதுனா அந்த கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். நன்றிங்கம்மா. நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் நீங்கள் சொன்னதை கடைப்பிடிப்பாங்க. அம்மா அவர்களை தொடர்ந்து நம்முடைய எம்எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட கேட்கலாம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது? இப்போ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இது சொல்லுகிற போதே கொஞ்சம் ஒரு நடுக்கமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் இதில் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, சேர்த்து வச்ச காசு எதுக்கு? செலவு பண்ணத்தானே. அப்போ கொஞ்சம் விரயமாக போகுது, அதை மனசார ஏற்றுக்கொள்ளணும். வீட்டுக்குள்ளே அம்மா சொன்னாங்க கல்யாண விஷயங்கள் வரும். கல்யாணம்ங்கிறது இப்போல்லாம் சும்மா பண்ண முடியாது. ஏன்னா சாதாரணமாக போனாலே 10 லட்சம் 20 லட்சம் செலவாகிற காலகட்டம் இது. அதனால் வீட்டுக்குள் செலவினங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அதில் எந்த அளவுக்கு இன்பமாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய விரயத்தை சுபமாக நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாராவது உங்களை குறை சொல்கிறாங்கன்னா, இந்த பதிலுக்கு பதில் விடமாட்டேன் அப்படிங்கிற கதையெல்லாம் இந்த காலத்தில் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டா நல்லது தான். இது சின்ன பசங்களுக்கும் பொருந்தும், 70 வயதுடைய ஆண்மகன் பெண்மகளுக்கும் இது பொருந்தும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் ஒரு விதமான அரசல் புரசலான வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 8ஆம் இடத்தில் ராகு அமருகிற போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அல்லது குறை சொல்லுகிறது, அதில் ஒரு ஆனந்தம் தேடுறது, இந்த சில்லித்தனமான காரணங்களை சொல்லிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய மன ஓட்டங்கள், இதெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிதர்சனமாக வரும். ஏற்கனவே அம்மா சொன்ன மாதிரி இந்த பூசம் அண்டு ஆயில் நிச்சயக்காரங்களுக்கு பேசுகிறதுக்கு சொல்லியே தர வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே தவிர நிறுத்த தெரியாது, கண்ட்ரோல் இருக்காது. இதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் பிரேக் போட கற்றுக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே சின்ன பசங்களுக்கும் மூத்தவங்களுக்கும் மத்தியில் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவது தவிர்க்க இயலாது. இந்த 2ஆம் இடத்துல கேது சம்பந்தப்படுவது என்பது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடாதீங்க, யாரை நம்பியும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, யாருக்கு பின்னாடியும் போயிட்டு அப்புறம் அவர் என்ன நம்பி போனால் ஒன்றும் நடக்கலை இப்படின்னு குறை சொல்கிறத விட்டுடுங்க. உங்களால் என்ன முடியும், நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் உங்கள் தைரியத்தை பயன்படுத்தி நீங்கள் விடை காணணுமே தவிர யார் அண்டி பழைக்கிற வேலையும் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. அது சிறப்பை கொடுக்காது. குறிப்பாக பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் 35 வருஷமாக கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா, இந்த மாதிரி எண்ணங்களை விட்டுறணும். முடிஞ்சால் கொஞ்சம் லாங்கில் போனால் டிரைவர் வச்சுக்கோங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் கூட சொந்த வண்டியே நீங்கள் ஓட்டினாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ வாடகை வண்டி ஓட்டுறவங்க, வாடகைக்கு அந்த தொழில் பண்ணுறவங்களாம் எவ்வளோ கவனமாக வண்டி வாகனங்கள் மெயின்டைன் பண்ணுங்கிறது மனசில் பதிய வைங்க. மொத்தத்தில் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அச்சுறுத்தல், ஒரு நடுக்கம், ஒரு செலவினங்கள், கட்டுக்கு அடங்காத ஒரு செலவினங்கள், இதெல்லாம் வருவது இயற்கை. கொஞ்சம் கடனை வாங்கி செலவு பண்ணுங்கள், அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இத்தனையும் இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்களுக்கு வலு சேர்க்கின்ற பட்சத்தில் உறுதியாக இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் தப்பிச்சு வெளியிலையும் வர முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த வருடம் இப்படி இருக்குது. அதை அவங்க சமாளிப்பாங்க. நன்றிங்க ஐயா. கண்டிப்பாக கடகராசிகர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நம்புகிறோம். அவர்களை தொடர்ந்து ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார், கடகராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? இப்போதான் கொஞ்சம் அஷ்டம சனி முடிஞ்சு நாங்கள் அப்படியே நிம்மதியாக இருக்கோம். வந்துட்டாங்க யார் ராகு கேது பயிற்சி எல்லாம் பயமுறுத்துறதுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குது இவங்க சொல்கிற சில விஷயம் சொன்ன பலன்கள். ஆக்சுவலி பார்த்தோம்னா
கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு திருக்கணித ரீதியாக. இப்போ ராகு கேது பயிற்சியில் 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துக்கு ராகுவும் வரார். ஸோ 2ஆம் இடத்துல கேது ராகு 8ஆம் இடத்துல ராகு வரும்போது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், பேச்சாளர் பிரச்சனை, பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள், பணம் முடங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். பட்டு அவங்களுக்கு இப்போ தான் அஷ்டமச்சனி முடிஞ்சு சனி பகவான் 9க்கு போயிட்டார். சனி பகவான் 9க்கு போகும்போதே அவங்களுக்கு இருந்த பல தடைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டு போது அந்த அவர் கொடுக்க வேண்டிய பாசிட்டிவ் கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. அதனால் அதை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே நேரத்தில் இந்த தடைகள் பிரச்சனைகள் இப்போது நம்ம ராகு கேதுவால் வரக்கூடிய தடைகள் அதுக்கான நம்ம பரிகாரங்களை பர்ஃபெக்டாக பண்ணும்போது பெரிய அளவு பாதிப்பு இருக்குது. அதனால் வந்து யாரும் பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்கிறது, ஜோதிடம்ன்றது நம்ம யாரையும் பயமுறுத்தக்கூடாது. பட் வந்து முன்னாடி எச்சரிக்கை உணவை கொடுக்கலாம். இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளும், சில நேரத்தில் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிற சூழல் வரலாம். எதிர்பாராத சின்ன சின்ன விபத்துக்கள், அதே மாதிரி அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் அவங்க மெயினாக பண்ண வேண்டியது. பண விரயங்கள் இருக்கும், தேவையில்லாத பண விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து அதுக்கான சில பரிகாரங்கள் இருக்குது. அதை பண்ணும் பொழுது நிச்சயம் வந்து கடகராசிக்காரங்களும் சேஃப் ஆயிடுவாங்க. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷம் பயந்துட்டாங்க அவங்க சனியால். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதுமலை காடு இருக்கு இல்லையா, முதுமலை காடுக்கு போயிட்டு நிறைய லட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற யானைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். அது வந்து முதல் பரிகாரம். 2வது பரிகாரம்னா சனிக்கிழமையில் ராகு காலத்தில் உளுந்து வடை தானம் பண்ணணும். 3வது பரிகாரம்னா ஏதாவது ஒரு புதுமையான லாங்குவேஜ் கற்றுக்கணும். புதுமையானா இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லாருக்குமே தமிழ், இங்கிலீஷ் தெரியும். சரி, இங்கிலீஷில் நாலேஜ் கம்மியாக இருக்குன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகலாம். அப்படி இல்லைனா ஹிந்தி கற்றுக்கிறதுனா ஹிந்தி புக்ஸ் வாங்கி படிக்கலாம். இல்லை ஹிந்தி தனியாக டியூஷன் வச்சுட்டு போகிறது. இந்த மாதிரியான பழக்கத்தை வச்சுக்கிட்டாவே அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளும் சரியாயிட்டு அவங்க லைஃப்பில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அதுக்கு சனி வந்து மிகவும் உதவி பண்ணுவார். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடகராசி நேயர்கள் நம்ம ஜோதிடர்கள் சொன்ன எல்லா ஆலோசனையும் கேட்டு கடைபிடித்தால் நிச்சயமாக வெற்றி கிட்டும்.